ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்லீவ் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், என்டிபிசி கிரீன் எனர்ஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். இந்த பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ரெண்டு முக்கியமான பவர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 53% கீழே விழுந்திருக்கு, 339 கோடியாக இருக்குது. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 4287 கோடியாக இருக்குது, 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.04% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது அவங்களோட ரீட்டைல் டெபாசிட் சொல்றது 29.6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கஸ்டமர் டெபாசிட் 28.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்தது காசா டெபாசிட் 32.3% growth ஆயிருக்கு. காசா ரேஷியோ 47.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களோட 80% ஆஃப் த கஸ்டமர் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் டெபாசிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லோன் அண்ட் அட்வான்சஸ், இது வந்து கிரெடிட் சப்ஸ்டியூட்ஸ் அது சேர்த்து 22% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கார்பரேட் லோன்ஸ் பார்க்கும்போது 28.9% growth ஆயிருக்கு. ரீட்டைல் புக் வந்து 21.3% ஆட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.94% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது இயர் ஆன் பேஸில் குறைஞ்சிருக்கு. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் 0.52% இருக்குது. இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 0.68% இருந்ததை விட குறைஞ்சிருக்கு. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ஸ்டேபிளாக இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் டெபாசிட் வந்து ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. கஸ்டமர் டெபாசிட் 29% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காசா ரேஷியோ 48% இருக்குது. அதே மாதிரி லோன் அட்வான்சஸ் 22% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ 1.94% இருக்குது, அது ஸ்டேபிளாக இருக்குது. நெட் என்பிஏ 0.52% ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கில் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.81% இருக்குது, இது வந்து லோவராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெட் என்பிஏ 0.49% இருக்குது, இது வந்து லோவராக தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற சில லோன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில குவார்ட்டர்ஸில் வந்து நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வீக்கர் செக்ஷன் அப்படி அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த பிஎஸ்எல் டைப் ஆஃப் லோன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லோன்ஸ், அதை வந்து ஒரு வீக்கர் செஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரில் அவங்க இந்த மும்பை எலெக்ஷனில் வந்து அந்த டோலுக்கான தள்ளுபடி பண்ணாங்க ப்ரைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவிஷனுக்கு ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதை லாஸில் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கின மாதிரி காட்டினாங்க. இப்போ ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் பேஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. பட் டெபாசிட் அது எல்லாமே ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. ஸோ என்ன கேட்டால் லாஸ்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ப்ரைஸ் வந்து 62 பாயிண்ட் சம்திங்கில் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல பேங்க், இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாகவே யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 62.27 காஸ்ட்ல இருந்துச்சு. 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கிறாங்க. பிரைஸ் டு புக்கும் 1.27 சம்திங்ல இருந்தாங்க. மேபி மார்க்கெட்ல அடி விழலாம், ப்ராஃபிட் அடி வாங்கினதுனால ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணலாம், இன்னும் எவ்வளோ இறங்க வாய்ப்பு இருக்கு, எதோட அக்குமுலேஷன் ஜோனு, அதை உடச்சி கீழே போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. 100 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருந்தது, கிட்டத்தட்ட 110 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருந்தாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ 75 டைம்ஸ் வந்திருக்கு. இது இன்னும் இறங்கணும். என்ன கேட்டால் இப்போ 321 தான் அவங்களோட 52 வீக் லோ. இப்போ மார்க்கெட்டில் 458 ரூபாய் இருக்குது. என்ன கேட்டால் அந்த 52 வீக் லோ வந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே அதிகம் தான். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போதே வெயிட் பண்ணதை தவிர வழி இல்லை. கல்யாண் ஜுவல்லர்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. கல்யாண் ஜுவல்லர்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் 5063 கோடின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து 1.8% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மணி கண்ட்ரோலில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போது ஒரு 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 45,053 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 42,820 கோடியாக இருக்குது. 5.2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எபிட்டா 20.3% அடி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எபிட்டா மார்ஜினும் 30.3% இருக்குது. 26.5%லேருந்து இந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் வந்து கீழே தான் விழுந்திருக்கு, ஒரு ஸ்லைட்லி கீழே விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோலில் மட்டும் தான் 3% க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. மற்ற நியூஸ்ல எல்லாமே ஒரு ஸ்லைட் டவுன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்டிபிசியோட ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 308 ரூபா அந்த ஷேர் வரும்போதே நான் டிஸ்கஸ் பண்ணேன், இந்த ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு அது வந்து ஒரு இனிப்பான செய்தி கொடுத்துருக்காங்க. 25 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்டு, 25 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்டு.
இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஜான்வரி 31. ஸோ அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணுறது February 18 அந்த டிவிடெண்ட் வந்து டிஸ்பேச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதோட நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,78,757 கோடியாக இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் நல்ல ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்கு இவங்களோட நெட்ஒர்க்கை பார்க்கும்போது. ஸோ பவர் செக்டாரில் இருக்க கம்பெனிக்கு கடன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஐடி செக்டார் கம்பெனியும் பவர் செக்டாரை கம்பெனியும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும், இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும்னு. ஸோ பவர் செக்டரில் கடன் அதிகமாக தான் இருக்கும். நான் என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மு கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். 400 தாண்டி போனாங்க, இப்போ மறுபடியும் 320 சம்திங்கில் இருக்குது. நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 323 இருக்குது. கிட்டத்தட்ட 448 வரைக்கும் போனாங்க. 14 டைம்ஸ் தான் பி ரேஷியோ இருக்குது. என்ன கேட்டால் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஜான்வரி 31 கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும் என்டிபிசியில். என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 66 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 505 கோடியாக இருக்குது. எபிட்டா ஒரு 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 424 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 83.9% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 88.6% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 26% அதிகரிச்சிருக்கு எக்ஸ்பென்சஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரினோபிள் எனர்ஜியோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 19% வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரினோபிள் எனர்ஜிக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் ஸ்டாண்ட் அலோனில் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 52% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆனாங்க, 10,000 கோடி ரைஸ் பண்ணாங்க. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் என்டிபிசி கிரீன் எனர்ஜிக்கு நான் பார்க்கும்போது 112 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட 50 வீக் ஹை பார்க்கும்போது 155 ரூபா. இது வந்து வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 285 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் காட்டுது பி ரேஷியோ. நான் பார்க்கும்போது நான் ஆக்சுவலி இது தப்பாக ரைட்டான்னு தெரில, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸ்டில் வந்து என்டிபிசி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. என்டிபிசியை கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் வேணால் உங்களுக்கு குறவாக இருக்க மாதிரி தெரியுது, பட் வேல்யூஷன் அதிகம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் என்டிபிசி கிரீன் எனர்ஜியில். டாடா சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து டாடா பிளேயில் அடிஷ்னல் ஆட்டோ ஒரு 10% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 70% ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க டாடா பிளேயில். இப்போ இன்னொரு அடிஷ்னல் 10% அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிளியரன்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சாரி, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 60% வச்சிருக்காங்க. அந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம் 70% ஆட்டு மாறும்னு சொல்லி டாடா சன்ஸ் தரப்புல வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஐசிசி பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11,792 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ப்ராஃபிட் வளர்ச்சியை பார்ட்டிலும் இவங்களோட ப்ராஃபிட் 15% க்ரோத். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20,370 கோடியாக இருக்குது, 9.1% க்ரோத் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.25% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது ட்ரெஷரியை தவிர்த்து 12.1% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6,697 கோடியாக இருக்குது. ஃபீ இன்கம் வந்து க்ரோத் ஆனது 16.3% சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் ஃப்ரம் ரீட்டைல், ரூரல், பிஸ்னஸ் பேங்கிங் கஸ்டமர்ஸ் இது மூலம் மட்டும் ஒரு 78% வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்தது கிராஸ் என்பிஏ ரேஷியோ 1.96% இருக்குது. இது முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெட் என்பிஏ ரேஷியோ வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, விச் மீன் ஸ்டேபிளாக இருக்குது. 0.42% இருக்குது. முந்தின குவார்ட்டர்லேயும் அதான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்தது கிராஸ் என்பிஏ அடிஷன் பார்க்கும்போது 6,085 கோடியாக இருக்குது டோட்டல் ஆட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி அண்ட் அப்கிரேட்ஸ் ஆஃப் என்பிஏ அவங்க அதாவது ரைட்ஸ் ஆஃப் அண்ட் சேல் 3,392 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முந்தின குவார்ட்டர்லேயும் அவ்வளோதான் இருந்துச்சு. நெட் என்பிஏ டு கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது 2,693 கோடியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் பீரியட் எண்ட் டெபாசிட் ஒரு 14.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆவரேஜ் டெபாசிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் பீரியட் எண்ட் டெபாசிட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 1% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 1.5% க்ரோத். ஆவரேஜ் டெபாசிட் 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது சீக்வன்ஷியல் பேஸில் ஒரு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 13.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 12.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேஸில் 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் டொமஸ்டிக் அட்வான்சஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் லோன் போர்ட்ஃபோலியோ 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேஸில் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட டோட்டல் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 52.4% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரீட்டைல் போர்ட்ஃபோலியோ 43.9% ஆஃப் அவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோலன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐசிசி பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,209 ரூபாவில் இருக்குது. 1,362 ரூபா இவங்களோட 50 ஹை.
19 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக் 3 மேலே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. கம்பேரிங் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஹோல்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐசிஐசிஐ பேங்க்கில் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 173 அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. அது மூலமாட்ட உங்களுக்கு 11,816 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. அல்ட்ரா லக்ஸரி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க குருகிராமில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபரில் அவங்க ஒரு 17 ஏக்கர் ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அது வந்து 5th பேஸ். அது ஒரு 420 அப்பார்ட்மெண்ட் அண்ட் பென்ட் ஹவுஸு. ஸோ இந்த செகண்ட் அல்ட்ரா லக்ஸரி ஆஃபரிங் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம்லியாஸ் அந்த லொக்கேஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. மினிமம் சைஸ் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் 10,300 ஸ்கொயர் ஃபீட்டு. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 173 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.5 லேக் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் 11,816 கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட்டு. சிமெண்ட் கம்பெனியோட ரிசல்ட்ஸே பார்த்தீங்கன்னா போராக தான் இருக்குது. இதில் அந்த ஜேகே சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இவங்களோட ப்ராஃபிட்டும் 33% காலி. ரெவன்யூ வந்து ஒரு ஃப்ளாட்டாக கீழே விழுந்திருக்கு. 0.2% கீழே விழுந்திருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 492 கோடியாக இருக்குது. இதுவும் 21% காலி. மார்ஜினும் 16.8% குறைஞ்சிருக்கு. சிமெண்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே போராக தான் இருந்துச்சு. அல்ட்ராடெக்கு அது மாதிரி இந்தியன் சிமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சிமெண்ட் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் போராக தான் இருந்துச்சு. இந்த ஜேகே சிமெண்ட்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 4,755 ரூபாயில் இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். 51 டைம்ஸ் பி ரேஷியோவில் இருக்கிறாங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த செகண்ட் ரியல் எஸ்டேட் பொசிஷனில் இருக்கிறாங்க. 66% வந்து ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. 944 கோடி. ரெவன்யூ பார்க்கும்போது 39% அதிகரிச்சிருக்கு. 4,083 கோடியாக இருக்குது. ப்ரீ சேல்ஸ் புக்கிங் 32% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம். இப்போ அதோட வேல்யூஷன் எல்லாமே நமக்கு ஃபேவராட் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. யாரெல்லாம் என்டிபிசியோட டிவிடெண்டை கேட்டோன்னா ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அவங்களும் அந்த கமெண்டில் சொல்லிட்டு போங்க.